கஷ்டங்கள் போக்கும் கல்கருட தரிசனம். பிரசித்தி பெற்ற வைணவ திவ்ய தேசங்களுள் ஒன்று திருக்குடந்தை நாச்சியார் கோவில். இங்கே தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் கல்கருடன் மிக மிக விசேஷமானவர். இத்தலத்தில் எழுந்தருளி இருக்கும் எம்பெருமான் ஸ்ரீனிவாசனுக்கும் வஞ்சுலவள்ளி தாயாருக்கும் திருமணம் நடத்திட துணையாக இருந்தவர் கருட பகவான். அதனால் இங்கே கருடனுக்கு தனி சிறப்பு. எம்பெருமானும் தாயாரும் கல்யாண கோலம் காணும் பங்குனி உத்திர திருவிழாவை ஒட்டி நடக்கும் உற்சவத்தில் கல்கருட சேவை காண்பது கஷ்டங்கள் யாவும் போக்கும் என்பார்கள். உடலில் நவநாகர்கள் அலங்கரிக்க சேவை சாதிக்கும் இந்த கருடனுக்கு இன்னொரு சிறப்பு உண்டு. மூலவராக சேவை சாதிக்கும் கல்கருடனே இங்கே உற்சவராக உலா வருவார். அந்த சமயத்தில் சன்னதியில் இருந்து இவரை 4 பேர் மட்டுமே சுமந்து வருவர். ஆனால் அதன் பின்னர் 8 பேர் சுமக்கும் அளவுக்கு இவரது கனம் அதிகரிக்கும். அடுத்த பிரகாரத்தில் இவரை 16 பேர் சேர்ந்தால் மட்டுமே தூக்க முடியும். அதையடுத்து 32, 64, 128 என்று அடுத்தடுத்த திருச்சுற்றுகளில் கல்கருட பகவானை தோல் சுமப்போர் எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டே செல்லும். பின்னர் திருச்சன்னதியில் திரும்பும் கல்கருடனை சுமப்போரின் எண்ணிக்கை அதே விகிதத்தில் குறைந்து கொண்டே வரும். இறுதியில் அவரை 4 பேர் சேர்ந்து சன்னதியில் எழுந்தருளச் செய்வார்கள். எம்பெருமானிடம் இருந்து விலகிச் செல்ல செல்ல பாரங்கள் அதிகரிக்கும். அவரை நம்பி மனதால் நெருங்க நெருங்க உலக பாரங்களாகிய கஷ்டங்கள் குறைந்து போகும். இந்த தத்துவத்தை உணர்த்துவது போல் கணம் அதிகரித்தும் குறைத்தும் அற்புதம் செய்யும் கல்கருடன் சேவையை தரிசிப்போர் வாழ்வில் வளமும் நலமும் சேரும். ஆண்டுக்கு 2 முறை மட்டுமே திருவிழா வரும் கல்கருட தரிசனம் இந்த ஆண்டு பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற திருக்காட்சி இது. கல்கருடனை தரிசியுங்கள். உங்கள் வாழ்வில் நிம்மதி, சந்தோஷம், உற்சாகம் நிறையும். ஓம் வினதா புத்ராய வித்மகே விஷ்ணு வாகனாய தீமகி தன்னோ கருட பிரசோதயாத்.